ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் திரட்டி பால் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், கேஸ் ஆன் பண்ணிட்டு வச்சாச்சு. இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவு சிறுபருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடுச்சு. சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வறுக்கணும், கருக விடாமல். இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளையாக இருக்க பக்கம் மட்டும். இப்போ இதில் ஜாரில் போட்டுடலாம். வறுத்து வச்சு சிறுபருப்பு போட்டுக்கலாம். ஆற வச்சுட்டு போடுங்க. 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி கழுவிட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 4 ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், பேஸ்ட்டு மாதிரி. அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அதுலேயே இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போது அரைச்சி விழுது இதுலேயே போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சர்க்கரை போட்டு நல்லா ரெடி ஆகுது. நாட்டு சர்க்கரை, தேங்காய், சிறுபருப்பு, அரிசி எல்லாம் போட்டுறனால திரட்டிப்பால் ரெடி ஆகுது. இப்போ இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக ஆகிடுச்சு பாருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சோல்லையே அதெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். டேஸ்டியான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்ய ஒரு 25 நிமிஷம் தான் ஆகும். நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.